நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக அவரது மகன்களிடம் திசையன்விளை காவல் நிலையத்தில் வைத்து தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராமசுந்தரம். வணக்கம் ராமசுந்தரம், எவ்வளவு மணி நேரம் இந்த விசாரணையானது நடைபெற்றது? மேலும் வேறு யாரிடமெல்லாம் இந்த விசாரணை நடத்தப்பட வாய்ப்புகள் இருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் அந்த மரணம் சம்பந்தமாக விசாரணையை தனிப்படை போலீசார் நடத்தி வருகிறார்கள். அந்த வீடு இருந்த பகுதிகளில் நேற்றைய தினம் ஒவ்வொரு இடமாக விசாரணையை நடத்தினார்கள். அதே போல தடயறிவியல் துறையினரும் அங்குலங்கலமாக அந்த பகுதி முழுவதுமே, அதாவது அந்த உடல் கண்டெடுக்கப்பட்ட இடம் உள்ளிட்ட அந்த தோட்டம், வீடு உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல அங்குலமாக அந்த ஆய்வை நடத்தினார்கள். இந்த நிலையில இன்றைய தினம் காலை முதலும் அந்த தனிப்படை போலீசாரும் தடயறிவியல் துறையினரும் தோட்டம், அந்த பகுதி தோட்டம் இருக்கக்கூடிய பகுதி மற்றும் அந்த வீடு அமைந்திருக்கக்கூடிய பகுதி உள்ளிட்ட இடங்கள்லயும் சோதனையில் ஈடுபட்டு தடயங்கள் சேகரிக்கக்கூடிய பணியை தீவிரமாக மேற்கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில தான் தற்போது அவர்களது 2 மகன்களையும் அழைத்து காவல்துறையினர் தற்போது தனிப்படை காவல்துறையினர் திசையன்விளை காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த ஏற்கனவே உறவினர்கள், அதுபோல அந்த பணியாளர்கள், தோட்டத்து பணியாளர்கள், அவரிடம் வேலை செய்தவர்கள் என பலரிடம் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே போல கடிதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருந்த நபர்களிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. அந்த விசாரணைகளில் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் தற்போது மகன்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாக தகவல் வெளியாகிறது. தனிப்படை போலீசார் தற்போது அந்த விசாரணையை துரிதமாக மேற்கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு கோணங்களிலையும் அந்த ஆய்வு பணிகளும் நடத்தப்பட்டு வருகிறது. அறிவியல் பூர்வமாக இந்த மரணம் தொடர்பாக அந்த நிறுவனங்கள் செய்யக்கூடிய பணியும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த விசாரணையில பல்வேறு தகவல்கள் கிடைக்கப்பெறுகிறது. தகவல்களின் அடிப்படையில் அடுத்த கட்ட முயற்சியை காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.